விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் உங்களை சந்தித்து நாளாச்சுப்பா. நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளையே. என்னங்க முதல்வரோட ஜெர்மன் கிளம்பிட்டீங்களா, ஆளே காணாம அப்படின்னு. உள்ளபடியே எனக்கும் கூட ஆசை தான்ப்பா. ஆனால் முதல்வர் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். அந்த ஜெர்மன், லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய பயணங்களில் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்தார். அதனால் அங்கே போனோம்னா கூட இங்கே தானே அணுக முடியாத அளவுக்கு அதிகாரிகள் புடை சொல்ல இருக்கிறாரு. அங்கே போனோம்னா கூட இந்த 2023 எஸ்ஐ பேட்ச் டிஎன்யூஎஸ்ஆர்பி வேணும்னே அப்படியே காலம் நடத்திக்கிட்டே இருக்குங்க. அதனால் ஐயாவனுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் சொல்லியிருக்கான். அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்னே ஒரு ஆசை. ஏன்னா இந்த வெளிநாட்டு பிரயாணத்தினுடைய பிரதான நோக்கமே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் அப்படின்னாரு. அந்த வகையில் இப்போ போய் அரசு அறிவிப்பின்படியே 15,516 கோடி ரூபாய் முதலீடு திரட்டப்பட்டிருக்கிறது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அரசு அறிவிப்பு கொடுத்துருக்கு. 2023 சொன்னதுங்க 750 எஸ்ஐஸுக்கு ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டது. அந்த வேலை வாய்ப்பை உங்கள் கவனத்துக்கே வராமல் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வழக்கு வம்பு விவகாரம்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஐயா அவர்களுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு போகும்னு ஆசைதான். என்ன செய்யறது, அவ்வளோ தூரம் வசதி வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் முதல்வர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் இன்னைக்கு முதல்வர் வந்துட்டாங்க. நான் இன்னைக்கு 8/9/2025 உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு அந்த நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்கல்ல, அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் திரு பால் வசந்தகுமார் அவங்க அந்த ஒன்மேன் கமிஷன் அவங்க கொடுத்த ரிசல்ட்டுக்கே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு செட்டிஸ்ஃபைட் பண்ண சொல்லியும் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாமையே இருப்பதற்கு அதில் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ, என்னென்ன தடை ஏற்படுத்தணுமோ அத்தனையும் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு அப்பீல் போயிருக்காங்கல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி. அது தொடர்பாக நிறைய அட்ஜர்மெண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த வழக்கு இன்றைக்கு 8/9/2025 அந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு சுரேஷ்குமார், திரு ஹேமந்த் சுந்தர் கவுடர் அவங்களுடைய பெஞ்சில் வந்துருந்துச்சு. காலையில் அது ஒரு 11க்கு ஆரம்பித்தது 12:45 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஓடிச்சு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை நான் சேம்பரில் சொல்லிக்கிறேங்க, டிக்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சுப்பா. ஏன்னா இதில் என்னென்னா முக்கியமாக அந்த ரிட்டையர்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவருடைய பால் வசந்தகுமார் அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அந்த ரோஸ்டர் ஜிடி அப்படின்றது அதுக்கு ஒரு ஜிடி 3 இதுக்கும், ஏன்னா தாலுக்கு ஒரு ஜிடி அதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் ஏஆருக்கு ஒரு ஜிடி அதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் டிஎஸ்பி பட்டாலியனுக்கு ஒரு, அதெல்லாம் அப்படி வரவே வராதுங்க. அதில் ஹை மார்க் வந்துட்டாங்களா அப்படியே கொண்டு போய் அவங்கள ஒரே ஜிடி தாலுக்கில் கொண்டு போய் வைங்க. அப்புறம் அதுக்கடுத்து வர்றது தான் வரும். ஒரு இந்த 82 மார்க் வாங்குறவர் மறுபடியும் இதுக்கு பிசிக்கு வர்றாரு, அப்புறம் 81 மார்க் வாங்கின ஒரு ஜிடிக்கு போகிறாரு. அதெல்லாம் இந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இந்த பிஎஸ்டிஎம், அது பர்டிகுலராக அந்த பிஎஸ்டிஎம்னுடைய கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தையே சிதைப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதனால் ஒன்ஸ் பிஎஸ்டிஎம் அவைல் இல்லையோ அதெல்லாம் இங்கே இம்மெட்டீரியல். ஒன்ஸ் ஒருத்தர் வேலையில் இருக்கிறாரு அப்படின்னாலே அவர் பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க அப்படின்றதில் இன்றைய நீதிமன்றம் மிக தெளிவாகவே எடுத்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதுக்காகவே அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு கவர்மெண்ட் சைடு அப்பியர் ஆனாங்க. அவங்க எவ்வளோ எடுத்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த 2010 அதில் அந்த ஜிஓவே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் அவங்க அபிப்பிராயப்பட்டு அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் முதல் தடவை பயன்படுத்தணுமா 2வது தடவை பயன்படுத்தணுமான்ற கேள்வியை பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இல்லை ஜட்ஜஸ்னுடைய பார்வையில். அது என்னன்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தானே அதை கொண்டு வர்றோம். அரசு பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே அது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவருக்கே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அரசு பள்ளியில் படித்தவர் முழுக்க தமிழ் வழி கல்வியில் படித்தவர் அவர் எப்படி உள்ளே வருவார்? அப்போது ஒரு சட்டம், ஒரு ஜிஓ, ஒரு அரசாணை
அதனுடைய நோக்கமே சிதைவுபடுதல அப்படின்றத தெளிவுபடுத்தி அவர் வேலையில் இருந்துட்டாருனாலே நான் இதுவரைக்கும் பிஎஸ்சிஎம்மே பயன்படுத்தலை அப்படின்னா அதனால என்ன, வேலைக்கு போகிறதுக்கு தானே பிஎஸ்சிஎம், வேலையில் தானே இருக்கீங்க. அது நீங்கள் மத்திய அரசில் இருந்தாலும் சரி மாநில அரசில் இருந்தாலும் சரி, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்துகிறேன், அதெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கும் காரணத்தினால அதனையே அட்மிட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் திரும்ப திரும்ப வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலையும் அரசு தரப்புலையும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அதனுடைய தரப்புலையும் வந்து சொன்னாங்க, சரியாக புரிஞ்சுக்கல. பட் இருந்தாலும் இப்போ எல்லா விசாரணையும் முடிஞ்சுங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் சேம்பரில் டிக்டேட் பண்ணிக்கிறோம்ட்டாங்க. அதனால் அதில் அந்த வெளியே போகிறவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பிஎஸ்டிஎம் குளறுபடி, அந்த ஜிடி ப்ராப்பராக கம்யூனல் ரோஸ்டர், இது ரெண்டு முக்கியமான குளறுபடி. நமக்கு முதல்ல கிடைச்ச தகவல்படி ஒரு 70-80 பேர் வெளியே போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் கரெக்டாக ஆகுது 750 பேர் அப்படின்னு. அந்த 41 பேர் வெளியே போன நேரத்தில் புதுசாக ஒரு 41 பேர் உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்கல்ல, இந்த குளறுபடி வச்சு தான் இன்க்ளூட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சிக்கல். அதனால் நம்ம இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்பெல்லில் வந்துடும். ஆனால் அது என்னன்றது ஓரளவுக்கு அந்த ரிசல்ட்டை தான் வெளியிட சொல்லுவாங்க. ஆனால் யார் அவர் ஒன்மேன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ரிசல்ட்டை வெளியிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறான். அப்படி வந்தால் கூட இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் இன்னமும் வீண் பிடிவாதம், இன்னமும் வரட்டு பிடிவாதம், இது ஏதோ ஈகோயிஸ்டிக்காக பார்க்காம இது அந்த ஒரு 750 பேர் இளைஞர்களுடைய வாழ்க்கையாக பார்க்க மாட்டீங்களா? இந்த நீங்கள் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க, நீங்கள் பார்த்து உங்களுக்கான சரியான ஆட்களா, வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவன் தான் உங்களுக்கான எதிரியா? ஆனால் இவனை நம்ம சொல்லி கோர்ட்டுக்கு போய் எப்படி உத்தரவு வாங்கிட்டு வர்றது, நாங்கள் வச்சோம்னா வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி அந்த தன்முனைப்பு தான் இதில் தெரியுதே தவிர ஒரு நியாயம், ஒரு தார்மீகம், ஒரு லீகலாக பார்ப்பான், ஒரு லாஜிக்காக பார்ப்பான் அப்படின்ற மாதிரி தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வேறு உள்நோக்கம் இருந்தது என்றால், வேறு யாரையோ தனிப்பட்ட வகையில் உள்ளே சேர்க்கணும்னு நினைத்தீர்கள் என்றால் ஒன்றும் மோசம் போயிடல. இப்போ நான் அவன் பாட்டுக்கு உள்ளே விட்டுருங்க, அவன் பாட்டு போட்டேன். ஆமாம், அதுக்கடுத்து இந்த ஒன்று அப்படிங்க 2025 அறிவிச்சிருக்கீங்கல்ல, அதில் அழகாக சேர்த்துருங்க. அதுதான் இந்த முந்தைய பதிவில் கூட சொல்லுவோம்ல, முதல்ல ஆரம்பிச்சிருங்க. இப்படிலாம் வந்து கடைசி நேரம் போட்டு வந்து சேர்க்கிறோம்னு அது என்னன்னா, ஒரு தப்பு இல்லாமல் சரியாக தப்பை பண்ணிட்டோம்னு வைங்க, தப்பே இல்லைங்க. நீங்கள் தப்பு பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு அந்த தப்பையே தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இப்படி தான் அந்த சின்ன பசங்கிட்ட 25 வயசு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புல இருக்கும். அதுதான் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் யாருனாலும் சேர்த்துக்குங்க, அதே நேரம் ஏழப்பட்ட பசங்களையும் சேர்க்கணும்ல. அவனை டோட்டலாகவே விட்டுருவீங்களா? அதுக்காக போட்டு அவனை சேர்க்கவே மாட்டீங்களா? உங்கள் இதில் எந்த அந்த மால் ப்ராக்டிசஸா இல்லைன்னா எப்படியோ லூப் லைனில் உள்ள வர்றானோ ஏதோ போயிட்டு போகுது, ஒரு 10% கூட போயிட்டு போகுது. மிச்சமாச்சும் கரெக்டான மெரிட்டில் வரணும்ல. அவனை போட்டுக்கிட்டு இவ்வளவு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தினீங்கன்னா, அதைத்தான் சொல்றேன். நீங்க இந்த இதில் வந்து அந்த ஒன்மேன் கமிஷனை பொறுத்தவரை அவங்க என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காங்களோ எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி விளையிட்டு, இது வந்து ஜட்ஜஸ், அது வந்து ஒரு ஹானரபிள் ஹைகோர்ட்டு ரிட்டையர்டு வந்து சீஃப் ஜட்ஜ் சொன்னது, இதில் எப்படி நாங்கள் என்ன இது பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீட்டாக விளையிறானு. ஏன்னா இந்த பிஎஸ்டிஎம், இந்த கம்யூனல் ரோஸ்ட், இதை பற்றி ரொம்ப தெளிவான வரையறை, இது எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரையறையெல்லாம் இன்னும் வந்துடும். இன்னும் இந்த குழப்படியே இருக்காது. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அவர் ஒரு வட்டம் பயன்படுத்தினார், 2வது வட்டம் பயன்படுத்துறாரு இல்லை, வேலையில் இருந்துட்டாலே முடிஞ்சு. அவர் திரும்பலாம் அதை பயன்படுத்தவே முடியாது. முதல்ல பயன்படுத்தலைனாலும் திரும்ப பயன்படுத்த முடியாது. அது ஒன்று. அப்புறம் ஒரு பொண்ணு ஒன்று போட்டிருந்துச்சுல, உமா சுகந்தியா, நம்ம வந்து அவங்க வந்து இதுக்கு கேட்டிருந்தாங்க, அந்த பட்டாலியனுக்கு வந்து உமன் கோட்டா இல்லாமல் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னா நான் உள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எதோ சொன்னாங்க. அதெல்லாம் அந்த டயத்திலே சொல்லியிருக்க வேண்டியதானே, லேட்டாக வந்தது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிகோ வந்து அதுக்கு 2 வாரத்தில் வந்து கவர்மெண்ட் சைடு என்ன ரிப்ளையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது 2 வாரத்தில் வரும். அதனால் அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை 1/2023 அந்த பேட்ச் ரிசல்ட்டை பொறுத்தவரை இவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமாரனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக அதன்படி நடந்துக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படின்ற வகையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஞ்சம் செய்யும்னு எதிர்பார்க்குறான், நம்புகிறேன். அதுதான் செய்யணும். இதையே மறுபடியும் வந்து சேலஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறான், இது போகிறோம்னு சொல்லி தேவையில்லாமல் வீணடிக்காதீங்க. இந்த ஆட்சியே முடிய போகுங்க. ஆனால் அவ்வளோதான், ரிசல்ட்
ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நல்லா பாருங்க, இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த 969 பேருக்கு 2021 செப்டம்பர் என்னமோ ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கல்ல, அதுவும் வந்து நீங்கள் எடுத்தது கிடையாது, முந்தைய கவர்மெண்ட் எடுத்தது. ஆனால் அதிமுக கவர்மெண்ட் எடுத்தது. ஆர்டர் கொடுக்கையில் இந்த கவர்மெண்ட் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு தடவை அந்த 444 பேர் எடுத்தாங்க. வந்து 2021 அறிவிப்பு வந்து 2022 23 போன பேட்ச் எஸ்ஐ. அவ்வளோதான், 444 எஸ்ஐ எடுத்தாங்க, 3000 சொச்சம் போலீஸ் எடுத்தாங்க, அப்புறம் ஒரு வட்டம் 2000 சொச்சமாக என்னமோ போலீஸ் எடுத்தாங்க. அது தவிர இப்போ வரைக்கும் எடுக்கலை. முதல்வர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வெளிநாடு வரைக்கும் போய் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. 15,000 கோடி வரைக்கும் முதலீடு திரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதனுடைய கவனத்தை கொண்டு போகணும். இங்கே நம்ம உள்ளூருக்குள்ளேருந்து யூனிஃபார்ம் சர்வீஸு நீங்கள் அறிவித்தது சட்டசபையில் அறிவிக்கிறீங்க, டிஎன்யூஎஸ் அறிவிக்க, அதை பற்றிலாம் அக்கறையே கிடையாது. ஏற்கனவே நம்மளே திரும்ப திரும்ப சொல்லிட்டோம், சேர்மன் பொறுப்பில் இருந்த முக்கிய பதவியில் இருந்த அவங்க மேடம் திருமதி கல்பனா நாயக் மேடமே இதுக்குள்ள மால் பிராக்டிசஸ் இருக்கு, அதை வெளிப்படுத்தினதுனால தான் என் உயிருக்கு ஆபத்து அப்படிலாம் சொன்னாங்க. அதனை எல்லாம் சரி கட்டும் முகமாக, அதனை எல்லாம் சரி செய்யும் நிமித்தம் நம்ம வந்து இப்போ வந்து அவர் ஆனரபிள் ரிட்டையர்டு ஜஸ்டிஸு திரு பால் வசந்தகுமார் அவங்க கொடுக்குறாங்க. அதை வெளிவிட்டுட்டு போங்க, as early as possible உடனடியாக வெளிவிடுங்க. உடனடியாக ட்ரைனிங் அனுப்புறதுக்கு பாருங்க. அந்த 1/2025 அதான் சொல்கிறேன்ல, ஒரு 10% கவர்மெண்ட்டே வந்து கையில் வச்சுக்காங்க. 100% நாங்கள் மெரிட் எடுக்க மாட்டோம்ப்பா, சரி பண்ணிட்டு போகிறேன், பையன் என்ன செஞ்சிட போகிறேன், என்ன வந்து ஏழைப்பட்டவன் எளியவன் உங்களை எழுத்து என்ன செஞ்சிட போகிறேன், அதை ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோ தூரம் வந்த இந்த இதில் போட்டுக்கிட்டு அவனை போட்டுக்கிட்டு இழுத்தடிக்காமல், அந்த பசங்களுடைய கண்ணீர் அதை பற்றி தெரியாதா, அந்த பசங்களுடைய குடும்ப சூழ்நிலை அது பற்றிலாம் தெரியாதா, அவன் வேலை இல்லாமல் இருக்கானே, தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காமே ஒரு 25 வயசு இளைஞனை அப்படின்றதெல்லாம் தெரியாதா? அதுக்கு தானே அரசாங்கம்ன்றது என்னங்க, இளைஞர்களை காப்பாற்றுறது, அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது, அவர்களை நல்வழிப்படுத்துறது, இதுக்கு தானேங்க இது. அதனால அந்த வகையில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முதல்வருக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் அவருடைய தனிப்பட்ட கவனத்துக்கு இது போகணும். முதல்ல இந்த இதாக வந்து அந்த அவர்களை ட்ரைனிங் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் இந்த 1/2025 அந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து நிறைய குறைபாடு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனால் அது இந்த பதிவில் சேர்த்தோம்னா எனக்கு உள்ள யாரும் கவனத்தை கவர முடியாது. இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க, இந்த 1/2023 750 அந்த எஸ்ஐ அண்டு எஸ்எஃப்ஓ அந்த இதுக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்துடும். டிஎன்யூஎஸ்ஆர்பி இதை தயவு செய்து அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் வெளியிடணும். அதை வெளியிடுவதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத கேட்டு பதிவு முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்குறேன். வணக்கம்.